எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட் சம்மு. ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் சம்மில் ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபார் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ஒய், ஃபஸ்ட் ஒன் ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டினாமினேட்டர் ஜீரோ ஆகுனா தான் அது அன்டிஃபைன்ட் ஆகும். அன்டிஃபைன்டாக ஆச்சு அப்படின்னா அது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போது எதை போட்டால் ஜீரோ ஆகும் டினாமினேட்டருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூவோட நம்ம சம்மே. சரியா? இப்போ நம்ம இதில் எந்த நம்பர் போட்டால் ஜீரோ ஆகணும்னு கண்டுபிடிக்கணும், எப்போ ஜீரோ ஆகணும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இதை எப்படி எழுதலாம்? ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? எழுதுனா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதுனது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இல்லையா? அப்போது இது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஒய் இது ஜீரோ ஆக்கிறது தான் நம்ம வேலை இல்லையா? டினாமினேட்டர் ஜீரோ ஆக்கி இந்த ஃப்ராக்ஷனை அன்டிஃபைண்டாக மாற்றினா தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ எதை போட்டால் ஜீரோ ஆகும்னு கேட்குறாங்க டினாமினேட்டர். இதில் 5 போட்டால் ப்ளஸ் 5ம் மைனஸ் 5ம் போட்டால் ஜீரோ ஆகிடும் இல்லையா? அப்போது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து 5, -5. ஓகேவா? செகண்ட் சம்மு ஒய் என்னது டி டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6. அப்போ இது ஃபேக்டர்ஸ் டினாமினேட்டர் ஜீரோ ஆக்கணும் இல்லையா? அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 6, இது -5. அப்போது இது 2, இது 3, மைனஸ் 2 -3. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது? t பை t மைனஸ் 2, அப்புறம் t ப்ளஸ் 2, t ப்ளஸ் 3 இல்லையா? சாரி -3 இல்லையா? சாரி t மைனஸ் 3. அப்போது இது ஜீரோ ஆகணும் இல்லையா? அப்போது t ஈக்குவல் டு 2, t ஈக்குவல் டு 3. இதுதான் ரெண்டு தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. தேர்டு சம்மு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 8, 6, 2, 4 இல்லையா? இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா -2, இது 1. அப்போது -1, 2 ஆச்சா? -1 இன்ட்டு 2 -2, -1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ இது ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸு எக்ஸ் ப்ளஸ்ஸு 4 டிவைடட் பை இது ஃபேக்டர்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1 இல்லையா? எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ போகிறோம்? டினாமினேட்டர் ஜீரோ ஆக்கணும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் டினாமினேட்டர் ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த சம்மு ஃபோர்த் சம் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது மேலே க்யூப்பில் இருக்கு இல்லையா? எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு மாற்றிக்கலாம் இல்லையா? மாற்றணும் அப்படின்னா இது என்னவா மாறும்? எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. டினாமினேட்டர் தான் ஜீரோ ஆக்கணும் இல்லையா? மேலே இருக்கிறத பற்றி கவலை இல்லை நமக்கு. டினாமினேட்டர் ஜீரோ ஆக்கணும். ஜீரோ ஆக்கணும் அப்படி என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? -6 ப்ளஸ் 1. அப்போது -6 ப்ளஸ் 1 -1 -6 ப்ளஸ் 1 -6 ப்ளஸ் 1 அப்போ 2 இல்லை 2, 3 மைனஸு இங்கே மைனஸ் வரும் 2 -3 இல்லையா? ஆமாம் 2 -3. அப்போ இங்கே பாருங்கள் இது ஃபேக்டர்ஸ் எப்படியே மாறும்? எக்ஸ் க்யூபு -3 க்யூப் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸு -3 இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? இது ரெண்டும் இதுக்கு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 0, இது எக்ஸ் ஈக்குவல் டு -2, இது எக்ஸ் ஈக்குவல் டு 3.
இது 3 தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அவ்வளோதான் சம். தேங்க் யூ.